ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் சாட்சியாக நிறுத்துவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு ஜூன் 19 வந்து டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. ஜூன் 12 அன்னைக்கு மதியானம் வந்து எனக்கு வாட்டர் பிரேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் போனோம். அப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் அப்சர்வேஷன் இருங்க, நைட்டு வரைக்கும் 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மத்தியானம் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணி நேரம் எங்கள் அப்சர்வேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 5 மணி நேரம் நான் வந்து படுத்துட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் வந்து ப்ரே பண்ணுறேன் பண்ணி ஏசப்பா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து டெலிவரி ஆகிடணும், இன்னைக்கு ஆகிடணும், எனக்கு வந்து பெயின் வந்து 1/2 தான் இருக்கணும், நான் ரொம்ப ஜாஸ்தியாக தான் கேட்குறேன், இருந்தாலும் ஏசப்பா வந்து பேசுறதுக்கு படி நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் அதே ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். 1/2 தான் போயிட்டுருக்கணும், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு டெலிவரி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டு நான் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கேன். என் கூடவே இருக்கும் ஓஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என் மருத்துவர் நீரே அப்படின்னு. ஸோ அதை நான் பாடிட்டு இருக்கேன், என் மருத்துவர் நீரே, என் வைத்தியர் நீரே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இந்த 3 பேர் திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்போது ஒரு 7 மணிக்கு வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பெயின்லாம் ஒன்றுமே வரல, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, 7 மணிக்கு எழுந்திரிச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னா திரும்பவும் வந்து ஓகே வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. அப்போ கரெக்டாக வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. சரி ஓகே, நீங்கள் வந்து திரும்ப அப்சர்வேஷனில் இருங்க, நைட்டு நீங்கள் அப்சர்வேஷனில் இருங்க, ஏன்னா பெயின் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு திரும்பவும் படுக்க வச்சுட்டாங்க. திரும்பவும் ஒரு 8 o'clock மேலே கரெக்டாக பெயின் ஸ்டார்ட் ஆகி 8:45 மேலே என்னை வந்து லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பெயின் நல்லா ஸ்டார்ட் ஆகுது. நான் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக ஒரு 1/2 hour தான் எனக்கு நல்லா பெயின் இருக்கும். ஒரு 10 மணிக்கு நான் வந்து பாப்பா பிறந்துட்டா. 8:45 கூட்டிகிட்டு போகிறாங்க. 10 மணிக்கு வந்து பாப்பா பிறந்துட்டா. ஸோ வந்து நான் ப்ரே பண்ண ரெண்டுமே வந்து நடந்துச்சு. இந்த மாதிரி 1/2 hour கிட்ட தான் எனக்கு பெயின் இருந்துச்சு. நைட்டே வந்து டெலிவரி ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து என்னென்னா, நாங்கள் அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரை ரொம்ப நம்பி தான் வந்து அந்த டாக்டர்கிட்ட போயிருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் பிறந்திருந்தா, ரொம்ப நல்ல டாக்டர், ரொம்ப பொறுமையான நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்க, அவங்களும் வந்து ரவுண்ட்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக நான் வந்து 8:45 போனேன். நார்மலாக ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க. ஆனால் அவங்க கரெக்டாக எப்போ வந்தாங்க, கடைசி ஒரு 15 நிமிஷம்ல தான் அவங்க வந்திருப்பாங்க, 10 மணிக்கு முன்னாடி. ஸோ அவங்க வரதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் பாப்பா வெளியவே வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து நான் பாடணும் மாதிரி அந்த கர்த்தர் தான் வந்து என்னோட மருத்துவராக இருந்து எனக்கு டெலிவரி பார்த்துருந்தேன். ஸோ நான் ப்ரே பண்ணணும்னு வந்து நான் வந்து பாடணும் மாதிரி கர்த்தர் தான் வந்து கூட இருந்து வந்து என் மருத்துவராக இருந்து எனக்கு டெலிவரி பண்ணி வச்சாங்க. அப்புறம் நான் வந்து டெலிவரி ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், சபைக்கு வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீலிங் ப்ராப்ளம்ஸ் தான் இருந்துச்சு, அவர் பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுது ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாரத்துக்குள்ள இந்த பால் குடிக்கிற ஃபீலிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சரியாயிடும், நான் வந்து உங்களுடைய சபைக்கு இந்த வாரம் வந்து நான் வந்து சாட்சி சொல்கிறேன் குழந்தை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆனால் இந்த வாரம் நீங்கள் இவ்வளோ வெளில போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் வந்து என்னை வந்து கட்டமைக்க இருந்தாலும் நான் வந்தேன். சங்கீதம் 66:14 நீ நெருக்கத்தின் நாடுவே உங்களை வந்து வாயினால் செய்த பொருத்தனைகளை நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையும் பண்ணி நான் வந்தேன். ஸோ கர்த்தருடைய தாமதம் மட்டுமே